ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் அருணுடைய அப்பா வந்து எந்த கான்டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை ரெஃபர் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு. ஏங்க சௌந்தர்யாவை பற்றி தானே பேசினார், அந்த குறும்படம் தானே பயங்கர ட்ரெண்டாச்சு. இந்த மாதிரி வந்து நான் வந்து உன்னை அப்படியே அடித்து அந்த கீழே இருக்கிறத எடுத்து அடிச்சிருவேன், அடித்து ஜெயிலுக்கு போனாலும் போவேன் தானே சொன்னார். அது எப்பயோ பேசுனதில்ல. இவர் என்னங்க அதுக்கு வராரு கோவத்துக்கு? அது என்னங்க இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்ன கேட்டீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ கிளாரிட்டி வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அருணோட அப்பா லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வரல, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன கான்டெக்ட்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்து ரொம்ப பயங்கரமாக ப்ரொவோக் பண்ண ஆரம்பித்தார். அதாவது முத்துவுக்கும் அருணுக்கும் நடைபெற்ற ஒரு கான்வர்சேஷனில் பேச்சு தான் உனக்கு, அதாவது இவர் எப்படி ட்ரிகர் ஆனார்னா, போன சீசன் வின்னர் வந்து சீசன் பேசிட்டு தான் வின் பண்ணாங்கன்னு சொன்னோடனே அருணுக்கு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா டப்புக்கு டப்பா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இவரை சொல்லியிருப்பார் முத்துவை. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகி கடைசி டப்புக்கு டப்பா அருணே ஆகிடுச்சு. ஆக்சுவலாக முத்துக்கு தான் பேர் வச்சாப்புல அவர், ஆனால் அருணே வந்துருச்சு. அதுதான் கர்மான்றது உடனே அவனுக்கு வந்துருச்சா. இப்போ என்னென்னா அடுத்த வட்டம் வந்து அது மஞ்சரி இஷ்யூவில் மஞ்சரிக்கு வந்து டப்பா அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இப்போ என்னென்னா பாபா உனக்கு பேச்சு தான் லாய்க்கு, உனக்கு பேசு தான், வேறு ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, நீ ஒருத்தே கிடையாது அப்படின்னோடனே அப்போ பேச்சு திறமையில் உன் பொண்டாட்டி ஜெயிச்சாலடா வரப்போகிற பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாரு. அது வந்து அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு திருப்பி வந்து பாபா அப்படின்ட்டு போயிட்டான். டப்புக்கு டப்பாங்கிறது பாபா ஆகிடுச்சு. வர்றப்பெல்லாம் வந்து அவனை அசிங்கப்படுத்துறது, காயப்படுத்துறது, பேச விடாமல் பண்ணது, ப்ரொவோக் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தான். அருணோட அப்பாவுக்கு இதெல்லாம் கண்ணு தெரியலையா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறப்ப அவர் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு அப்பாவாக ஒரு பையன் எந்த தப்பு பண்ணாலும் சரி அதை மறைச்சிருவாங்க. இப்போ யாராக இருந்தாலும் சரி, இப்போ எங்கள் அப்பா போனால் கூட எங்கள் அப்பா என் பையன் பண்ணுறது தான் கரெக்டுன்ற மாதிரி தான் போகும். ஏன்னா அதுதான் உலக வழக்கம், சரியா? அதை வந்து யாரும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அவர் மேலே தப்பு இல்லையான்னு சொல்லி விரும்பலை. ஆனால் அவன் பேசின பேச்சுக்கு முத்து வந்து எங்கே உடஞ்சி அழுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஞ்சரி கிட்ட வந்து ஒரு நாள் சோஃபாவில் படுத்துருப்பான், லிவிங் ஏரியா சோஃபாவில் படுத்துட்டு முத்து வந்து சொல்லிகிட்டு இருப்பான் அந்த மாதிரி, டேய் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா எனக்குன்னு சொல்லிட்டு மஞ்சரி கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவான், கீப்பான்னு ஒருத்தன் வந்து ப்ரொவோக் பண்ணிட்டே இருக்கான், அப்போ ஏதாவது செஞ்சிடணும் பயமாக இருக்குது அப்படி தான் சொல்லுவான். உடனே கிச்சம்னு இவர் சொல்கிறாருல, அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. நம்ம அருணப்பா சொல்கிற மாதிரி அவன் வந்து உச்சத்தில் இருந்தான் அப்படின்லாம் கிடையாது. அவன் ரொம்ப மனது வருந்தி சொல்லுவான். அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அந்த ஆளுக்கு கேட்கலையான்னு தெரில அருணுடைய அப்பாவுக்கு, சரியா? ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு அது ரொம்ப நான் பார்த்தேன். இப்போ தான் அந்த வீடியோ லிங்க் வந்துச்சு, எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது என்ன சொல்கிறான்னா, கீப்பான் என்னை வந்து நான் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படின்றான். நான் முத்துக்குமரன் ஒரே ஒரு அட்வைஸ் தான் இந்த இடத்துல, நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீயும் பாடி லாங்குவேஜ் காட்டு, அடி தூக்குன்றேன், மக்களுக்கு அதுதான் கொண்டாடுவான். நீ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடங்கி போயிட்டு இந்த மாதிரி பின்னாடி போய் உட்காந்து பேசுகிறது தப்பாகுது பாருங்கள். இப்போ அதை ஒரு வார்த்தையை அழைச்சி பேசுகிறான்ல, நீ அப்போ நீ வந்து நடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுவானுங்க முத்துக்குமரனை. அது அவருக்கு வந்து அந்த டைமென்ஷனே புரிய மாட்டேங்குது. அதுக்கு ஓப்பனாக நான் அடிச்சிடுறேன், எதுக்குடா அடி பேசுகிறேன், யாரா டப்புக்கு டப்பா, பாபா நீ பார்த்தியா, பாபா பிளாக்ஸி பாவி உள்ள போய் வெளியே போய் படுறா என்ன அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே உடச்சி அங்கே வந்து பேசுகிறதுல முத்துக்குமரனுக்கு என்னன்னே தெரியல. அந்த முகத்தை காட்டுங்கள், ஏன்னா ரியாலிட்டி, இட்ஸ் அபவுட் ரியாலிட்டி, பீயிங் ரியல் முத்துக்குமரன். அதை நீங்கள் காட்டினீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேசவே மாட்டானுங்கள்ல, இந்த மாதிரி வந்து பேசணும்னு அவசியமே கிடையாதுல்ல. அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அது புரிஞ்சுக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒருவேளை இதை காட்டேன்னா எனக்கு வந்து வேறு மாதிரி போயிருமோ, என்னை வந்து ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோ, இல்லை நான் ஏதாவது பேசிடணும்னு பயப்படுறாரு. அது எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு. ஏன்னா இது வந்து இட்ஸ் ரியாலிட்டி ஷோ. அப்போ நீங்கள் வந்து நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஓப்பனாக அடிச்சிருங்க, இன்னும் இருக்க போகிறது 2 வாரம் தான் முத்துக்குமரன், அடிச்சு ஆடுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்கல்ல ஆளுங்க, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா ஒரு அஸ் அ கேமராக முத்துக்குமரன் நீட்ஸ் டு என்ன சொல்கிறது, இன்க்ரீஸ் இஸ் கேம். அடித்து ஆடணும், அடிச்சு ஆடுற கேமே முத்துக்குமரன் ஆடணும் அப்படிங்கிறது. அதை விட்டு அதை தான் அங்கிட்டு வெளியே போயிட்டு நான் வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன், நான் அடிச்சுட்டு விரைவாக போயிடும் அப்படின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் அருணோட அப்பாலாம் இதெல்லாம் சந்தர்ப்பமாக யூஸ் பண்ணி அடித்து காலி பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. மிரட்டுறாங்க லிட்ரலாக. உச்சத்தை நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க, அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அவன் உடஞ்சது யாரும் பார்க்கலையே அப்படின்றதுலாம் என்னுடைய கேள்வி. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.